அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நல்ல அருமையான தலைப்பாக அமைந்து மிகப்பெரிய விவாதமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நன்றி உணர்வு, அன்பு. இதை தெரியாதவனாவது இருக்கானா? ஆனா அந்த விஷயத்தையே ரொம்ப டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுல நன்றி உணர்வுனா என்ன, அன்புனா என்ன, எதை நான் ஃபாலோ செய்யறது? சரியா? ஸோ நான் அன்பை நிறையறதுக்கு முயற்சி பண்ணணுமா, நன்றி உணர்வுல நிறையறதுக்கு முயற்சி பண்ணணுமா, ரெண்டு சமமா முயற்சி பண்ணணுமா, எது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறதான் கேள்வி. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிடுவோம். அந்த டெஃபினிஷன்ல இருந்தே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். எல்லாரும் ஒத்துக்கொண்ட டெஃபினிஷன், இந்த நம்ம சத்சங்கத்துல எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பிரேமை என்பது, அதாவது அன்பு என்பது சமபாவனா, அதாவது யாரையும் உயர்வாகவும் யாரையும் குறைவாகவும் பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வருது அன்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒன்று. நன்றி உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, அவர்களுக்காக, அதாவது எனக்கு ஏதோ நல்லது பண்றாங்க இல்லையா, எனக்கு யாராவது நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக என்னையே இழந்து விடுதல் அப்படிங்கிறது தான் நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் அதை அக்செப்டும் பண்ணியிருக்கோம். அந்த டெஃபினிஷன்ல இருந்து நம்ம யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். சரி, இப்போ பேசிக்கலி கௌரியா தெளிவா ஒரு ஆஸ்பெக்ட் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, குருவிடம் கண்டிப்பா நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லைன்றத தெளிவா சொல்லிட்டான். சோ அதனால எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. குருவுக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி குரு கிட்ட மட்டும் நன்றி உணர்வு வைக்கணும், மத்தவங்க கிட்ட எல்லாம் நீங்க பிரேமையை மட்டும் வச்சுக்கோங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாலே அப்படி என்ன அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குரு அப்படிங்கிறவர் முழுக்க முழுக்க அவருக்குன்னு எந்த விதமான சுயநலமும் இல்லாதவர், பிரம்மத்தில் இருப்பவர், அதாவது பரபிரம்ம சுரூபமாகவே இருப்பவர். அவருக்குன்னு எல்லளவு கூட சுயநலம்ங்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்பின் திருவுருவம், ஸ்வரூபத்தில் இருப்பவர். சரியா? இதுதான் குரு அப்படிங்கிறவர். அந்த குரு எனக்கு ஒரு நன்மை செய்கிறார் அப்படின்றதுனால அதை நான் புரிஞ்சுக்கிட்டு என்னையே நான் இழக்க தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது 100% ஸ்ட்ரெயிட்டவே நாமும் அவராக மாறுகின்ற ஒரு அற்புத நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. ஸோ தேர்ஃபோர் நன்றி உணர்வு அப்படிங்கிறது உன்னையே நீ இழந்து விடுகிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருக்கிறதுனால அது குரு கிட்ட மட்டும் வச்ச அப்படின்னா தப்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது சரணாகதி அப்படின்ற ஒரு வேர்டு. சரணாகதி அப்படிங்கிறதுக்கு தான் இன்னொரு பேரு தன்னையே இழந்து விடுதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சரணாகதி அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் எல்லாம் வராது, அது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் வரும். அப்போ அது அந்த குரு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ குரு கிட்ட வரணும்னா என்னது? பிரேம இடத்தில் வருகிறது, உண்மை இடத்தில் வருகிறது, சத்தியத்திடத்தில் வருகிறது. சத்தியத்திடல் என்னை நான் இழக்க தயாராக இருந்தேன் அப்படின்னு சொன்னா நானும் சத்தியமாக மாறிவிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அங்க கன்ஃபியூசனே இல்லை. சோ இப்ப அதுல உங்களுக்கு குழப்பம் இருக்காது. சரி, இப்ப இந்த பக்கம் வருமா, குருவை தவிர ஹூஎவர் இட் மேபிங்க, பெத்த தாயாவே இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளும் சுயநலம் இருக்கின்றது, அவங்களும் ஈகோல தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் குரு எல்லாருமே ஒரு ஈகோல தான் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ அவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க, நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக என்னையே நான் அவர்களுக்காக இழக்க தயாராகி விட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்படுகிறது. சரியா? என்ன அப்படின்னா, அவங்க எனக்கு நல்லது பண்ணாங்க, கரெக்டா குருவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்காக நான் என்னை இழக்க தயாராகின்றேன். அந்த நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நல்லதுன்றது லைக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு, அதாவது என்னுடைய லவ் டெவலப்மெண்ட் மட்டும்தான் அவங்க எனக்கு நல்லது பண்ணதா இருக்கும். என்னுடைய லைக்ஸை எந்த குருவும் என்கரேஜ் பண்ண மாட்டார். சரியா? என்னுடைய அகங்காரத்தை எந்த குருவும் என்கரேஜ் பண்ண மாட்டார். அப்போ அவர் என்னுடைய அகங்காரத்தை அழிப்பார் அல்லது என்னுடைய லவ்வை என்கரேஜ் பண்ணுவார். ஸோ இதுல நான் மனமகிழ்ந்து என்னை கரைக்க தயாராக இருக்கின்றேன் என்றால் அது வெல் அண்ட் குட், தவறே கிடையாது. சரி, இப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருக்கேன், மனைவிக்கு சர்வ அடிமையாக இருப்பார்கள். ஏன்னு கேட்டா, இல்ல எனக்காக அவ்வளவு பண்ணியிருக்கிறதுக்கு நான் அவளுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டாமா,
என்ற ஒரு கேள்வியும் கூட சொல்லிவிடுவதுண்டு. அப்போ நமக்கு நல்லது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே நாம நம்மையே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கும். எந்த இடத்துல? அடிக்ஷன்ல உள்ள எல்லாமே அதுதான். ஒவ்வொரு குடிகாரனுமே தனக்கு அது சுகம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னையே இழந்து விடுகிறான் குடிக்காக. சோ அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. சரியா? அப்போ மகாபாரதத்துல கர்ணன் தான் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானா. யாரு? துரியோதனன். தன் ஈகோ அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவன்கிட்ட போய் அடிமையானான். அது எங்க போய் முடிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேர்ஃபோர் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அகங்காரத்தில் இருக்கின்ற பல பேர் நமக்கு நன்மை செய்வாங்க தான். ஆனா அவர்களுக்கு நாம் அடிமையாகும் போது அப்படின்னா என்ன? அவர்களுக்காக என்னையே நான் இழப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஈகோவை நான் மேலும் மேலும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றேன். என் லைக்ஸை நான் மேலும் மேலும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்றேன். இது ஞானத்திற்கு கொண்டு போய் விடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே எழத்தான் செய்கிறது. அப்ப நீங்க பெருசா என்ன வாதத்தை வைக்கிறீங்க? ஈகோவை கரைக்காம நீ என்னத்தை ஞானத்தை ஆக முடியும்? ஈகோவை நீ குரு கிட்ட மட்டும் எப்படி நீ கிழிச்சிட முடியும் என்ற அந்த கேள்வி எல்லாம் வருகிறது. புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ரெண்டு பக்கமே டேஞ்சர் இருக்குன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே நீ மற்ற அனைவரிடமும் நீ பிரேமை பாராட்டு என்று நாம் சொல்லும் போது அங்க வெறும் ஈகோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன் எல்லார்கிட்டையும் நன்றி பாராட்டுன்னு சொன்னாலும் அங்கேயும் ஈகோ தான் இருக்கு. ஏன் லைக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால தானே நான் அவங்களுக்காக நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அது பூரண அன்பினாலா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ஷூரே பண்ணலையே. அது ரொம்ப அறிவுபூர்வமா யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. போது நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது குடிகாரன் கடையை போய் உடைக்கணுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உடைக்கணுமா, அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இலக்கமும் செய்யணும், ஆனா அப்ப நல்லதும் பண்ணணும்னா என்னது? ஸோ அப்போ நன்மை செய்தல் அப்படிங்கிறது பேசிக் ஆஸ்பெக்டாக வருகிறது. இப்ப எனக்கு நன்மை செய்தல்னா என்ன, அவங்களுக்கு நான் நன்மை செய்தல்னா என்ன? அப்ப அந்த சமபாவனை என்ற அந்த கூற்று மிகச்சரியாக புரிந்து கொண்டு நான் டிராவல் செய்யணும். எல்லார்கிட்டையுமே நன்மை செய்தல் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட். அப்போ என்னுடைய ஈகோ எவனாவது பூஸ்ட் பண்ணிட்டான் அப்படிங்கன்னா அது நன்மை செய்தல் அல்ல. அவனுக்கு நான் நன்றி கடன் பட வேண்டிய அவசியமும் அல்ல. என்னுடைய லைக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சதுதான். அந்த சந்தோஷம் கிடைச்சதுன்றது என் லைக் இன்டியூஸ் பண்ணதுனால கிடைச்சது. அவனுக்கு நான் நன்றி பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கர்ணன் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா இவன் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அடிமையா இருக்கிறது அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியா? அப்போ என்னுடைய ஆசைகளை திருப்தி செய்துட்டாங்க, என்னுடைய அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி உணர்வோட இருந்தேன் அப்படின்னா என் கதி அதோ கதியாக மாறிவிடும் என்ற ஒரு பயமும் எனக்கு எழுகிறது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகவத்கீதையை நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டோம். அதுல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு? சமபாவனை அப்படிங்கிற விஷயத்தை மிக பிரதானமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அன்பு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாத இருத்தல்லாம் என்ன? நிறைய சிதப்பிரிங்க லட்சணம் சொல்லியிருக்காரு. விருப்பு அதாவது பக்தனின் லட்சணங்கள் சொல்லியிருக்காரு. அங்க ஒருத்தன் பக்தன் எப்படி இருப்பான், சிதப்பிரிங்கன் எப்படி இருப்பான், இது எல்லாமே திரும்ப 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 சொல்லிடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க உனக்கு நல்லது அவங்க மட்டும்தான் உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு அர்த்தம். எவனும் உனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு அங்கெல்லாம் நீ போய் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ அப்படி இருக்கணும். ஸோ சிதப்பிரிங்கன் சொன்ன லட்சணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்படி இருக்கணும், அதனால அப்படி இருக்க முடியல, சிதப்பிரிங்கனாக எவன் இருக்கின்றான்னு பார்த்து அவனை நீ குருவாக ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் நீ நன்றி பாராட்டு. அதாவது அடிமையா இருக்க கூட நீ தயாரா தப்பில்லை. ஏன்னா உனக்கு அந்த பதவியை கொடுக்க போகின்றவன் அவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இன் ஜெனரல் நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லோரையும் நேசிக்கத்தான் வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. ஜென்ரல் நன்றி உணர்வுன்ற ஆஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மேன் இஸ் சோஷியல் அனிமல். ஸோ ஒரு நெசவாளி இல்லாம, ஒரு தொழிலாளி ஒரு விவசாயி இல்லாம, ஒரு நெசவாளி இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே ஒன் பை ஒன் கம்பைண்டா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். தனி ஒரு நாள் இங்க வாழவே முடியாது. இப்போ எல்லோருக்குமே நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல என்னையே நான் இழத்தல் அப்படின்றத போடுறதை விட எல்லோருக்கும் நான் நேசத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை போட்டோம் அப்படின்னா வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு தோணுது. கௌரி அழகா பிரசன்ட் பண்ணா, எல்லோருக்குமே உங்களை நீங்க இழக்கிறதுங்கிறது எப்படிங்க நடக்கும்? குரு கிட்ட மட்டும் தானே இழக்க முடியும் நம்மளால என்ற ஒரு ஆஸ்பெக்டை கூட்டிட்டு காட்டியிருந்தா அதே விஷயம் தான் எனக்கும் தோணுது. ஸோ
நான் வந்து தனி ஒரு ஆளா வாழ முடியாத, எல்லோருடைய தயவில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால் எல்லோருக்காகவும் நானும் வாழ வேண்டும் என்ற ஆஸ்பெக்ட்ல அந்த லவ்ன்ற சமபாவனை ஆஸ்பெக்ட்குள்ள போயிடணும். இந்த சமபாவனை அப்படின்னாலே நன்மை செய்தல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த சமபாவனை அப்படிங்கிறத காட்ட முடியுது. இன்ஃபேக்ட் நன்றி உணர்வுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டீப்பா பார்த்தீங்க அப்படின்னா நன்றி உணர்வும் லவ்வும் ஒண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது. கடைசியா வித்யா சொன்ன ஆன்சர்ல எனக்கு அப்படிதான் புரிஞ்சது. ஆனா டெஃபினேஷன் போடும்போது நன்றி உணர்வுன்னா தன்னையே இழத்தல் அப்படிங்கிற டெஃபினேஷனை போட்டேன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நான் ஆன்சரை சொல்லணும்னு நினைச்சது வந்து நன்றி உணர்வுக்கும் லவ்வுக்கும் ஒரு டெஃபினேஷன் இல்லப்பா, சரியா புரிஞ்சுக்கிட்டா ரெண்டுமே சூப்பர் தான். ஏன்னா உண்மையான நன்றி உணர்வுன்றது அவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு, அவங்க ஒண்ணு நல்லது பண்ணிட்டாங்க, நான் திருப்பி அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கறதெல்லாம் பண்றது இல்லை. அவங்க கேட்கறதுல அவங்களுக்கு நல்லது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு எது நல்லதோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து நன்றி உணர்வையும் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் பிரேமையும் நன்றி உணர்வும் ஒண்ணு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் டெஃபினேஷன் வந்து நீங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது தன்னையே இழத்தல், ஆனால் இது வெறும் சமபாவனையில் இருக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல போடும்போது எனக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, பெட்டர் தன்னையே இழத்தல் என்பது நீ ஒரு ஞானி இடத்தில் மட்டும்தான் செய்ய முடியும், மற்றபடி அனைவரிடமும் நேசிக்க முடியும் என்ற ஆஸ்பெக்ட்ல அனைவரையும் சமமாக நேசித்தல் என்பது பிரேமை என்பது எல்லோருக்கும் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில் சொல்ல தோணிடுச்சு. சரியா? இன்கேஸ் அந்த டெபினிஷன் நீங்க விட்டுட்டு தன்னைத்தான் இழத்தல் அப்படிங்கிறது இல்லாம நன்றி உணர்வும் கூட பிரேமை மாதிரி தான். அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்க நமக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் எது நல்லதோ அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த டெபினிஷன் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி உணர்வும் பிரேமை உணர்வும் ஒன்றே என்று சொல்ல தோன்றுகிறது. மற்றபடி டெபினிஷன்ல தன்னையே இழந்து விட வேண்டும் அதுதான் நன்றி உணர்வுன்னு சொன்னீங்கன்னா அது பெட்டர். அது ஒரு ஞானியிடத்தில் மட்டும் வைப்பதே சால சிறந்தது. மற்றபடி அனைவரையும் நேசிப்பது அப்படிங்கிற அந்த பிரேமி பாவத்துக்குள் எல்லோரையும் நேசித்தல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் உள்ள போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க.